கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தேவபுத்திரர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுக்கு உண்டான காரியங்களை செய்கிறோம். ஆனால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோமா? நாம் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அன்றைக்கு பிதாவானவர் வானம் திறந்து தேவனு இயேசுவுக்கு சொன்னதான வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று. யார் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமாய் நடக்கிறானோ அவன் இயேசுடைய புத்திரனாய் இருக்கிறான். இயேசு அன்றைக்கு பிதாவுக்கு பிரியமானதை அவருக்கு நடத்தையிலோ பார்வையிலோ எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் செய்தார். அதால் பிதாவுக்கு புத்திரராய் காணப்பட்டார். இன்றைக்கு நாமும் தேவனுடைய ஆலயத்து போகிற நாமும் தேவனை ஆராதிக்கிற நாமும் தேவனுடைய புத்திரராய் காணப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு என்ன தேவையோ, அவருடைய வாஞ்சை என்னவோ நாம் என்னுடைய நடத்தையிலே, என்னுடைய பார்வையிலே, என்னுடைய சிந்தையிலே எல்லாவற்றிலும் தேவனுக்கும் இயேசுக்கு பிரியமாய் இருப்போம். ஆனால் நாம் தேவனுடைய புத்திரராய் காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.